வணக்கம் உறவுகளே, நான் நல்ல சுகமாக இருக்கிறது போல் நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும். இது என்னடா காணொளி என்று பார்க்குறீங்களோ, இது இன்றைக்கு தேர்தல் நடக்குது. 6ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025. பருத்தித்துறை நகரம் எப்படி இருக்குன்னு வாங்க ஒரு பார்ப்போம். இது ஒரு தேர்தல் நடக்கிற இடம் பள்ளிக்கூடம். வாங்க பஸ் போகுது. வழமையாக இந்த நேரத்தில் 2 மணி 2:30 அப்படி பார்த்தா சரியான நெரிசலான இடமாக இருக்கிற இடங்கள் இன்றைக்கு வீதி வெறிச்சோடி போயிருக்கு. காரணம் என்னென்னு சொன்னால், தேர்தல் தானே, எல்லோரும் போய் வாக்கு போட்டுட்டு வீட்டில் நல்ல வடிவாக ஒரு ஆறுதலாக இருந்து சமைச்சு சாப்பிடணுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்கள்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மெத்தக்கடை சேர்ந்து எவ்வளவு வெறிச்சோடி போயிருக்குது. பஸ் ஓடுது, ஆனால் பஸ்ஸுக்குள்ளே சனம் இல்லை. சரிதானே? இந்த பாருங்க நகரம் எப்படி இருக்குண்டு. கடைகளும் ஒரு சில கடைகள் பெருசாக திறக்கையில், ஒரு சில கடைகள் பூட்டித்தான் இருக்குது. பெரும்பாலான கடைகள் திறந்த மாதிரி இருந்தாலும் மக்கள் நடமாட்டம் மிக மிக குறைவாக தான் இருக்குது. சரிதானே? வாங்க ஒருக்கா முழுசாக சுற்றி பார்ப்போம். அதாவது இன்றைக்கு பேங்கை பொறுத்த மட்டும் பேங்குன்னு சொன்னது பிஓசி அரை நேரம், அதாவது 10:30 மணி வரைக்கும் தான் வாடிக்கையாளர் சேவை இருக்குமெண்டு. உடுப்பு கடையெல்லாம் திறந்துருக்குது, ஆனால் சனத்தை காண இல்லையே, அதான் பிரச்சனை. வாங்க அப்படியே சுற்றி பார்ப்போம். தனியார் பஸ் நிற்கிது, அரச பேருந்து நிற்கிது, இலங்கை போக்குவரத்து சபைன்ற. அப்படியே வந்தோம்னா சரி, நகரத்தை சுற்றி திரும்ப வந்த இடத்துக்கு போய் பார்ப்போமா. 2 தம்பியாக்கள் சைக்கிளில் போகிறாங்க. அப்படியே வந்தால் இங்கே பாருங்க, மெத்தக்கடை சந்தி என்ன கலகலப்பாக இருக்கிற இடம் வெறிச்சோடி இருக்குது. காரணம், ஒரு ஓய்வு நாளாக இன்றைக்கு மக்கள் கருதி வீட்டில்